அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர்ல பதில் சொன்ன ஆம், என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலிருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா 20 வருஷமா தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். அரசியல் வருவதற்கு முன்பு அவங்க அம்மா கையில சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம், உறவினர் தான். திமுக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 20 விதத்தில் எனக்கு உறவினர் தான். நீங்க அந்த ஆங்கிள் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமா இன்னைக்கு அரசியல் பேசிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம் உறவினர்கள், ஆமாம் பங்காளி. ஒரே கோயிலுக்கு போறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போறோம்னா எதிரும் புதிருமா முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேற வேற டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியல்ல பேச ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாருமே அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொந்தங்கள்.